வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழகத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க விஷயம் வந்து டிவிகேவை பற்றின ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய தலைவரான நம்ம ஆக்டர் விஜய் தான். அவர் வந்து சினி ஃபீல்டை விட்டுட்டு இன்றைக்கி வந்து தாவேகா அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 2026 எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய காம்படிட்டராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையோட எல்லா மொமெண்ட்ஸும், அதாவது அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் இன்றைக்கி நோட்டிசபிளாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி தவிக தலைவர் விஜயோட மனைவி வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த டிவோர்ஸ் கேஸ் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒரு சாதாரண கணவன் மனைவி விவாகரத்து அப்படின்னாலும் இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு சில விஷயம் தான் இந்த சர்ச்சைக்கு முழுமையான ஒரு காரணமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதலாவது விஷயம், ஒரு நடிகை கூட கள்ள உறவுல இருக்கிறாரு. அது வந்து எனக்கு கொஞ்ச நாள் வந்து தெரியாமல் இருந்தது, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சே பகிரங்கமாக இருக்கிறாரு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2021 எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது, நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் வசிச்சுக்கிட்டு வரோம், ஒரே வீட்டில் நாங்கள் தனித்தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4 வருஷமாகவே எங்களுக்குள்ள எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஆனால் 2023 எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரிக்கு அப்புறமேலு என்னுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அவர் சுத்தமாக நிறுத்திட்டாரு. அதாவது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நானும் குழந்தைங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் மன ரீதியாக ரொம்பவும் துன்பப்பட்டு, குழந்தைங்க ரொம்ப ஒரு கேர் இல்லாமல், அம்மா அப்பா 2 பேரோட கேர் இல்லாமல் அவங்க தவிக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தான் இந்த முடிவாக இந்த ட்ராமாவுக்கு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த டிவோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருக்கிற இந்த உருக்கமான விஷயங்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்குது. தவிக தலைவர் விஜய் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தங்களுடைய பொதுக்கூட்டங்களை நடத்தி அந்த டிஸ்ட்ரிக்ட் தேவையான திட்டங்களை வகுத்துட்டு வர இந்த நிலையில் இந்த டிவோர்ஸ் கேஸ் அவருக்கு இன்னொரு பின்னடைவை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த நிலையில் தான் தவிக தலைவர் விஜயோட அம்மா வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாங்க. அந்த எமோஷனலான மொமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவிக தலைவரோட அம்மாவான ஷோபா வந்து இன்றைக்கி தவிக தலைவர் விஜய்க்கு கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய ஃபேமிலி விஷயத்தில் நான் எந்த விதமான தலையீடையும் கொடுக்க விரும்பலை விஜய், ஆனால் இப்போ உன்னுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஆஸ் அ மதராக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய நீ ரொம்ப உடஞ்சிட்ட, ஆனால் இந்த ஃபேமிலி விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இது உன்னை முழுக்க உடைச்சி உட்கார வச்சிடும். ஆனால் நீ அப்படி மட்டும் ஆயிடாத. இந்த டிவோர்ஸ் பிரச்சனையில் நீ என்ன முடிவெடுத்தாலும் அதில் எனக்கு எந்த விதமான ஒரு விமர்சனம் கிடையாது. ஆனால் உன்னுடைய மௌனத்தை கலைச்சிட்டு தயவுசெய்து இதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டிட்டு நீ இப்போ எடுத்து வச்சிருக்கிற பற்றியா ஒரு அடி அதில் முன்னோக்கி நட. உன்னால் எவ்வளோ தூரம் அதில் போக முடியுதுன்னு நீ நினைக்கிறியோ அவ்வளோ தூரம் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போ. ஏன்னா உன்னுடைய ஃபேன்ஸோட எனர்ஜி அது உனக்கு போதும். நீ வந்து இந்த அடியில் எடுத்து வச்சிருக்கிற இல்லை அதில் வந்து நீ வெற்றி அடையிறியோ தோல்வி அடையிறியோ அப்படிங்கிறது 2வது பட்சம். உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு நீ முன்னுதாரணமாக கண்டிப்பாக இருக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹெல்த்தை பற்றியும் நிறைய விசாரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறியா, நீ எங்கே இருக்கிற, கண்டிப்பாக வீட்டுக்கு வா, ஒரு தடவையாவது வந்து என்னை பாரு, உன்னை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நீ எந்த டெசிஷன் எடுத்தாலும் அம்மா அப்பா அதுக்கு நாங்கள் சம்மதம் தான் சொல்லுவோம், உனக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவை நீ செய்யி, தயவுசெய்து உடஞ்சி போய் உட்காராத, அம்மா கிட்ட ஒரு தடவை வா அப்படின்னு சொல்லிட்டு தவிக தலைவர் விஜயோட அம்மா ஷோபா பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கி இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீ வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருப்ப, நிறைய அடிகளை ஃபேஸ் பண்ணியிருப்ப, நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்குது. இந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நீ வந்து எடுத்த உடனே ஹீரோ ஆகலை. நீ ஸ்டார்டிங்கில் உள்ளே நுழையும் போது 5-6 படம் ஃப்ளாப் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பூவே உனக்காக அந்த படத்தில் தான் உன்னை இந்த உலகமே உன்னை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிது. அது மாதிரி இந்த அரசியலும் உனக்கு சாதாரணமாக உனக்கு அந்த இடத்த கொடுத்துடாது. நீ அதுக்காக நிறைய போராடணும், அதுக்கு உன் மனசில் நிறைய வலிமை வேணும். அந்த வலிமை வந்து உனக்குள்ளே இருக்குது, அதுதான் உன்னுடைய ஃபேன்ஸு. நீ அவங்கள நம்பு. நீ எடுத்து வச்சிருக்கிற இந்த அடியிலேருந்து ஒரு ஸ்டெப் கூட நீ பின்னாடி வந்துடாத. நீ எவ்வளோ தூரம் இதில் போகணும்னு நினைக்கிறியோ நீ போ. கண்டிப்பாக நீ நினச்சிருக்கிற உன்னுடைய அந்த எண்ணம் வந்து வெற்றி அடைகிற வரைக்கும் நீ போராடு, விட்டுறாத. ஒரு நாளும் இந்த மாதிரி விஷயங்கள் உன்னை உடஞ்சி போக நான் விட்டுற மாட்டேன். நீ எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம், ஆனால் ஒரு தடவையாவது மறக்காமல் நீ வீட்டுக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷனலாக பேசியிருக்காங்க. ஏன்னா இப்போ நிலைமையில் ஒரு மகனோட மனநிலை எந்த அளவுக்கு உடஞ்சி
போயிரும் இருக்கிறத அவங்க ஒரு மதரால் தான் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். அதை ஹீல் பண்ணுற பவரும் அவங்களுக்கு தான் இருக்குது. அதனால அவர் இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு முக்கியமான தகவல் வந்து இப்போ வந்திருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் வந்து சங்கீதா விஜய் கிட்ட ஒரு சமரசம் பேசியிருக்காங்களா. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய்க்கும் அவங்களுடைய மகளுக்கும் தலா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜய்க்கும் அவங்க கேட்ட அந்த நீலாங்கரை வீட்டை கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தனியாக கிட்டத்தட்ட 300 crores கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவையும் இன்னைக்கு விஜய் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற இது வந்து தெரியல. ஆனால் ஏப்ரல் 20 நடக்க போகிற அந்த கோர்ட் இதில் தான் இவங்க இந்த டீலை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது வெளிவரும். மேபி அங்கே போகாத தடுத்துட்டா நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் ரூமர்ஸாக வெளியில் வர்றது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டிவிகே கட்சியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிகே கட்சியில் புஷி ஆனந்த் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே இந்த டிவோர்ஸ் விஷயமா ஆதரவாவோ இல்லை எந்த அவருக்கு சப்போர்ட்டாவோ பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் மீடியாவுக்கோ இல்லை சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரி பதிவையும் இடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அவர் வெளியிட்டிருக்காரு. அந்த மாதிரி கட்சியோட செயல்பாட்டை மீறி நீங்கள் யாராவது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து கூட உங்களை நீக்கிட்டு தான் கட்சி வந்து முடிவு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இதை வந்து டிவிக்கு வந்து இந்த பிரச்சனையை சமரசமாக பேசி சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. இதை ஏப்ரல் 20 வரைக்கும் விட மாட்டாங்க. மறுபடியும் இது வந்து கேஸ் ஆகி இது விசாரணைக்கு வந்துச்சுன்னா இது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இதுக்கு ஒரு முன்னேற்பாடாக அவங்க கேட்ட எல்லா விஷயத்தையும், அவங்க கேட்ட ஜீவனாம்சம், நீலாங்கரை வீடு மற்றும் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக விஜய் செஞ்சிருவார். இதை செஞ்சு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு மறுபடியும் எலெக்ஷனாக அவர் ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சங்கீதா விஜய் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வரதையும் எல்லாராலையும் பார்க்க முடியுது. அவங்க ரொம்ப காலமாக சைலண்டாக இருக்கிறத பார்த்தா மேபி இந்த ஆஃபரை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே நம்புகிறாங்க. அவங்க கேட்டது வந்து விஜய் கூட அந்த மறுபடியும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கல. அவங்க கேட்டது வந்து நாங்கள் நீலாங்கரை வீட்லேயே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பசங்களோட கெரியர் ஜீவனாம்சம் எங்களுக்கு தகுந்த ஜீவனாம்சத்தை கோர்ட் வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக எந்த மீடியா தலையீடும் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சமரச பேச்சுவார்த்தையை அவங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு 80% மேலே வாய்ப்பு இருக்குது. இதை தான் கட்சியும் எதிர்பார்க்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்தினா மேபி மகளிர் ஓட்டில் ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கட்சியும் யோசிக்கிறதுனால தான் இந்த சமரச பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சியோட தலைமை வந்து முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த விஷயத்தில் 2 பேருமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் கட்சியோட தலைமை வந்து சொல்லியிருக்குது. இந்த விஷயத்தில் எந்த நிர்வாகிகளும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் மேலிடத்தில் முடிவு பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை பற்றி யாருமே இன்னும் பேசாமல் இருக்கிறாங்க.